கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 4ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 4:8. சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது, என் நீதியின் தேவனே, நான் கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று வேண்டிக் கொள்பவர், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். நாம் கூப்பிடும்போது செவி கொடுக்கும் தேவன், நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டருளும் தேவன் ஒருவரே நம்மை சுகமாய் சமாதானத்தோடே இரவில் உறங்க செய்வார். இதை விசுவாசிக்கிறீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் பிரயாணப்படும்போது மோசே இப்படியாக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். கர்த்தாவே, எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான். அதே போல பிரயாணத்தை முடித்து தங்கள் கூடாரங்களுக்கு திரும்பும்போது மோசே மீண்டும் கர்த்தரிடம், கர்த்தாவே, அநேக ஆயிரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் என்பதை என்னாகமம் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 35-36 வசனங்களில் வாசிக்கிறோம். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் கர்த்தரை நோக்கி துதிக்கிறவராகவே காணப்பட்டதை நாம் வாசித்து அறிகிறோம். தானியேல் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் தினமும் தவறாமல் கர்த்தரை நோக்கி 3 முறை ஜெபிப்பான் என்பதை தானியேலின் புத்தகத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். தேவ மனிதர்கள் பலர் தேவனோடு உள்ள உறவை சீராக வைத்திருந்ததினால் கர்த்தர் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். அதே போல நீங்களும் எப்பொழுதும் கர்த்தரோடு தொடர்பலையில் இருக்க உங்களை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். தாவீது இரவு தன் படுக்கையில் தூங்கும் முன் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற அந்த நாளுக்கான கடைசி ஜெபமாய் மேற்குறிப்பிட்ட வசனம், அதாவது இன்றைய தியான வசனம் காணப்படுகிறது. நீங்களும் ஒரு நாளை ஓடி முடித்தவுடன் உங்கள் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக கர்த்தரோடு பேசிவிட்டு தூங்க செல்லுங்கள். அநேகர் இந்நாட்களில் கர்த்தரோடு பேசிவிட்டு தூங்க செல்லும் முன் மற்ற உலக காரியங்களோடு பேசிவிட்டு வேண்டாத காரியங்களை கேட்டு பார்த்து அதுக்கப்புறமா தான் படுக்கைக்கு போகிறாங்க. அதனால தான் பல பொல்லாத விரும்பத்தகாத சொப்பனங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு வருவதாய் காணப்படுகிறது. கெட்ட சொப்பனங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்கும். உடலிலும் ஆரோக்கியத்தை அது திருடிவிடும் என்பதை கர்த்தருடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சிலருக்கு பயமுறுத்துகிற சொப்பனங்கள், இச்சைகளை தூண்டும் சொப்பனங்கள், ஊரும் பிராணிகள் கடிக்க வருகிறது போல சொப்பனங்கள் வருவதற்கு காரணம் தூங்கும் முன் தேவனோடு பேசிவிட்டு கடந்து செல்லாமல் இருப்பதுதான் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தாவீது சொல்லுகிறார், சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்பதாக. இப்படியாக உங்கள் தூக்கம் சமாதானத்தோடு இருக்கும்படியாக சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபித்துவிட்டு படுக்கைக்கு செல்ல பழகுங்கள். சில வேளைகளில்
தூங்கும்போது கர்த்தரை ஆராதிக்கும் நல்ல தருணங்களை ஆவியானவர் கொடுப்பார். அது உங்கள் உடலுக்கும் ஆத்மாவுக்கும் நல்ல புத்துணர்ச்சியை அளிக்கிறதாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. வேறு யாரும் தூங்கும்போது சுகமாய் தங்கும்படி உதவி செய்ய முடியாது. கர்த்தர் ஒருவரே உங்களை சுகமாய் சமாதானத்தோடு படுத்து தூங்கும்படி செய்ய முடியும். இதையும் விசுவாசிக்கிறீங்களா? சுமார் கிபி 340 397 வரைக்கும் வாழ்ந்த அம்ப்ரோஸ் என்கிற ஒருவர் மிலன் பிஷப் ஆனார். அவர் இந்த பிஷப் ஆன பிறகு அவர் ஒரு புது வகையான இசையை தேவாலயத்திற்கு அறிமுகப்படுத்தினார். அது கிழக்கு பாணியில் இருந்தது. ஆனால் சிலருக்கு இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த புதிய இசை அநேகருக்கு பிடித்திருந்தது. அம்புரோஸின் பல பாடல்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அவற்றுள் ஒன்றின் மொழிபெயர்ப்பு நாள் முடிவதற்கு முன். அந்த ஒரு பாடல் ரொம்ப அருமையான பாடல். அதில் ஒரு வரிகள் என்னன்னா, எல்லா கெட்ட கனவுகளுக்கும் எங்களை பாதுகாத்து அருளும், இரவின் பயங்களுக்கும் கற்பனைகளுக்கும் எங்களை விளக்கி அருளும் என்று அதில் ஒரு ஸ்டான்ஸா வருது. அதாவது இந்த பாடலுக்கான தலைப்பு நாள் முடிவதற்கு முன். இதுதான் அந்த பாட்டோட தலைப்பு. இந்த பாடல் வரிகள் எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்க. அதாவது, தேவன் நமக்கு வைத்திருக்கின்ற காரியங்களை இப்பயங்கள் அச்சுறுத்துவதால் அம்ப்ரோஸ் தனது பாடலில் தூங்கும்போது தேவன் நம்மை காக்குமாறு குறிப்பிடுகிறார். தாவீது ராஜா பயத்தில் இருந்தபோதும் இந்த சங்கீதத்தில் தூக்கத்தின் கருத்தை குறிப்பிடுகிறார். தாவீது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தப்பி ஓடும்போதும் தேவனிடம் இவ்வாறு மன்றாடுகிறார். எப்படி? நெருக்கத்தில் இருந்த என்னை எனக்கு விசாலம் உண்டாக்கினேர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும் என்று. இந்த ஆழ்ந்த தனிப்பட்ட வேண்டுகோளுக்கு பிறகு தன்னை கேட்டுக்கொண்டிருந்தவர்களை இவ்வாறு செய்யுமாறு கூறுகிறார். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று. தன் பயத்தை விட்டுவிட்டு தேவனை நோக்கி இவ்வாறாக இந்த சங்கீதத்தை முடிக்கின்றார். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் என்று. இந்த பழமையான தாவீதின் பாடலும் அம்ப்ரோஸின் பாடலும் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை பயமுறுத்தினாலும் நம்முடைய சமாதானத்தை ஊக்குவிக்கிறதாய் இருக்கிறது. அதனால் ஒரு நாள் முடிவடையும் போது நம்முடைய கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் அவரிடம் சொல்லி விட்டு விடுவோம். அப்படி சொல்லி அவர் கரத்தில் விட்டுட்டு அவரையே துதித்து பாடி புகழ்ந்து மகிழ்ந்து நாம் உறக்கத்துக்கு போகும்பொழுது அந்த இரவின் உறக்கம் எவ்வளவு சுகமானதாக இருக்கும்னு நான் சொல்ல தேவையே இல்லை. ஏன்னா நீங்கள் எல்லோருமே அப்படித்தான் இரவில் ஆண்டவர் பாதம் அமர்ந்து ஜெபித்து விட்டு தான் படுக்கைக்கு போவீங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன். அதே போல் காலையில் எழுந்தவுடனே அந்த இரவில் நல்ல உறக்கத்தை தந்தார் அல்லவா தேவன், அதற்காக நன்றி சொல்லி அவருடைய பாதம் அமர்ந்து அவரை துதித்து பாடி நன்றியோடு அந்த நாளை துவக்குங்கள். அற்புதமாக இருக்கும். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தரும் தேவன் இரவிலே நீங்கள் உறங்கும் முன் அவருக்கு நன்றி சொல்லி, அந்த நாள் முழுக்க காத்து ரட்சித்த தேவனுக்கு நன்றி சொல்லி, இனி உறங்க போகிற இந்த நேரத்திலும் நீர் என்னோடு இருந்து நான் சமாதானத்தோடு தூங்க கிருபை தாரும் என்று சொல்லி பண்ணும் பொழுது அற்புதமான உறக்கத்தை தந்து காலையில் மிக்க புத்துணர்ச்சியோடு எழுந்திருக்க
கிருபை செய்வாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.